தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். எல்லாம் வரிசையா சொல்றது சந்தேகத்துக்குரிய. நடுநிலையோடு சுயமாக செயல்பட மத்திய பிஜேபி அரசு அனுமதிக்கவில்லை. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அஸ்திவாரம் கிடையாது. எப்படி வட மாநிலங்களிலே ஆட்சிகளை கலைத்து மாற்றி பலனடைய நினைத்தார்களோ அது மாதிரி தமிழ்நாட்டிலே வரப்போகிற ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு பின்னால் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் மனதிலே கொண்டு இங்கே இந்த ஆட்சிக்குள்ளே தலையிடுகிறார்கள். அதிமுக கட்சிக்குள்ளேயும் பிஜேபி அரசு, திரு மோடி அவருடைய அரசும் கட்சியும் தலையிடுகிறது என்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் சார்பிலே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இல்ல, அதாவது ஆளுநர் ஏதாவது ஒரு முடிவை எடுக்கட்டும். அவர் காபந்து சர்க்கார்ல இருக்கிற முதலமைச்சரை அப்படியே தொடர நிறைய சோலி சொராப்ஜியிலிருந்து நிறைய அட்வொகேட்ஸ் கொடுத்துக்கிற ஒப்பீனியன் என்னன்னா, ஒன்ஸ் ராஜினாமா கொடுத்த பிறகு அந்த ராஜினாமா ஏற்கப்படாமல் நிலுவையில் இருக்கிற பட்சத்தில் ராஜினாமா ஆளுநரால் ஏற்கப்பட்டு அடுத்த முதல்வர் தேர்வு வரை அந்த குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் நீங்க காபந்து முதலமைச்சரா காபந்து சர்க்காரில் இருங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கு ரெண்டாவது நான் திருப்பி வாங்க முடியாதுங்கிறதா எல்லா சட்ட வல்லுநரும் சொல்றாங்க. அதுல கூட நான் இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றேன்னா, நீங்க தொலைக்காட்சிகள்ல இப்படி நான் என்ன சட்டமோ அல்லது என்ன அரசியல் சட்டம் பாராளுமன்ற சட்டமன்ற நடைமுறையோ முன்பு கடந்த காலத்தில் என்ன பின்பற்றப்பட்டதோ இதை நான் சொன்னால், நீங்கெல்லாம் எப்படி போடுறீங்க பத்திரிகைகளையும் தொலைக்காட்சினா சசிகலாவுக்கு ஆதரவுன்னு போட்டுருக்கீங்க. அது அப்படி இல்லை. காங்கிரஸ் கட்சி சசிகலாவையும் ஆதரிக்கல, பன்னீர்செல்வத்தையும் ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆதரிப்பது அரசியல் சட்டத்தை. அரசியல் சட்டப்படி ஆளுநர் அவர்கள் செயல்பட வேண்டும், மத்திய அரசு அவரை செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஒருத்தரை கூப்பிட்டு முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு சட்டசபையில் எம்எல்ஏக்களை கூட்டி அந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கிற அந்த பணியை, அந்த ஜனநாயக கடமையை, அரசியல் சட்டப்படி செய்ய வேண்டிய அந்த காரியங்களை மேதகு ஆளுநர் அவர்கள் செய்ய வேண்டும். முதல்ல ஆளுநர் ஒரு முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். அந்த பதவி பிரமாணம் பண்ணி வச்ச பிறகு அவருடைய பெரும்பான்மையில் அவருக்கு சந்தேகம் இருந்தா சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லணும். அப்படி மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லி ஓட்டெடுப்பு சட்டமன்றத்தில் வருகிற போது இங்க இருக்கிற சட்டமன்ற கட்சி தலைவர் மற்றும் எங்களுடைய எம்எல்ஏக்களை கலந்து பேசி, எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களோடு கலந்து பேசி, எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடும் கலந்து பேசி தேவையான நடவடிக்கையை அந்த நேரத்தில் மேற்கொள்வோம். அப்போது உங்களுக்கு தெளிவாக காங்கிரஸ் நிலைப்பாட்டை சொல்லுவோம். பிஜேபி இல்லாத தமிழகம் இருக்கு, பிஜேபி உண்டாக்க முடியுமாங்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான். அதாவது 32வது அரசியல் கவர்னர் முடிவெடுக்காத பட்சத்தில் நான் அவர் மீது வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பண்றீங்க? அது ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்துக்கள் சொல்ற உரிமை இருக்கு. அதே மாதிரி இது அந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள பிளவு இருக்கிறது, கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. சுப்பிரமணிய சாமி இன்றைக்குள்ள முதலமைச்சரை உண்டாக்கணும், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போறேங்கிறாரு. சுப்பிரமணிய சாமி கருத்து பிஜேபி கருத்து இல்லை என்று சொல்லி தமிழிசையும் எச் ராஜா போன்றவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அவர்கள் இல்ல கவர்னர் பண்றது சரிதான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுடைய பிஜேபி உட்கட்சி பிரச்சனை. பிஜேபிக்குள்ள ரெண்டு கருத்து பிளவுகள் இருக்கிறது. இதை கவலைப்பட வேண்டியது அமித்ஷா, நான் இல்லை. சரி சார், அந்த பூவத்தூர் விடுதியில சுதந்திரமான அவங்களை ஏன் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல இதுக்கெல்லாம் சட்டசபை கூட்டி எம்எல்ஏக்களை உள்ள வர சொன்னா உடனே பரிகாரம் கிடைச்சிருமே, தீர்வு கிடைச்சிருமே.
அது போன்ற ஒரு அது குதிரை பேரம் நடக்காம இருக்கணும்னா உடனடியாக கூப்பிட வேண்டியதானே. ஒரு முதலமைச்சரை உண்டாக்கிட்டு சட்டசபையை கூட்டி அதில் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கன்னா அவங்க அடக்கி வச்சிருக்காங்களா இல்லை அடைச்சி வச்சிருக்காங்களா சொந்தமாக போயிருக்காங்களா. குதிரை பேரம் நடக்கிற நாளாக இப்போ காலையில் ஒரு எம்எல்ஏ இங்கே இருக்காரு, அங்கே ஓடுறாரு. மத்தியானம் ஒரு காலையில் ஒரு எம்பி அந்த கோஷ்டில் இருக்காரு, சாயங்காலம் இந்த கோஷ்டில் இருக்காரு. என்ன காலையில் இந்த பக்கம் நின்று ஒருத்தர் சின்னம்மாங்கிறாரு, சாயங்காலம் போய் சசிகலாங்கிறாரு. இந்த பக்கம் தியாகி பன்னீர்செல்வங்கிறாங்க, அங்கிட்டு ஓடி போய் துரோகி பன்னீர்செல்வங்கிறாங்க. சசிகலா தியாகி துரோகி, இது மாதிரி மாற்றி நாள் போக இந்த மாதிரி நிலைமைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஆளுநர் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா குதிரை பேரமாக இருந்தாலும் சரி, அவர் சுயமாக வந்து முடிவு சொல்லணும்னாலும் சரி, ஒரே பரிகாரம், ஒரே இடம். அது பொம்மை கேஸுக்கு பின்னால சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் உரிய முறையில் செயல்பட அனுமதிக்கப்படவில்லை என்றும் மத்திய பாரதிய ஜனதா அரசு தமிழக அரசியலில் தலையிட்டு வருகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அதிமுகவின் 2 தரப்புக்கும் காங்கிரசின் ஆதரவு இல்லை என்றும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றால் அப்போது கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களை அவர் பேசி வருகிறார்.